வணக்கம் நண்பர்களே, ரஞ்சனி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி மங்களூர் போண்டா நல்ல பஞ்சு போல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பஞ்சு மாதிரி வந்ததுங்க மங்களூர் போண்டா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. அதில் ஒரு கப்பு தயிர், புளிக்காத தயிராக எடுத்துக்கங்க, மீடியமாக இருக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை ஒரு விக்ஸ் வச்சு நல்லா அடிச்சுக்கங்க. உப்பு, சோடா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஜலிச்ச ஒரு கப்பு மைதா மாவுங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளார், நல்லா காய்ச்சின ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. கொஞ்சம் கட்டியாக வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் தயிர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கட்டும்ங்க. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் இப்போது ஓப்பன் பண்ணுறேன். நல்ல மாவு செட்டாக இருக்குது. இது கூட சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்க்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவு சீரகம், நான் சின்ன ஸ்பூனில் எடுத்துருக்கேங்க. ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணது, சின்ன சைஸில் இஞ்சி பொடுசாக கட் பண்ணது, கறிவேப்பிலை கட் பண்ணி வச்சது, ஒரு தேங்காய் பல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டுங்க. ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. இந்த அளவு இதுதான் சரியான பதங்க. நம்ம போண்டா எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்து அதை ஹீட் பண்ணுங்க. எண்ணெய் ஹீட் ஆனது ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க, மீடியமாக இருக்கட்டும். இப்போ கலந்த மாவை சின்ன சின்ன கோலி சைஸுக்கு உருண்டைக்கு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தாங்க. மங்களூர் போண்டா ரெடி ஆகிடுங்க. நல்லா பஞ்சு போல் வருங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. 4 போண்டா சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் சுட சுட டீ குடித்தா அந்த ஈவினிங் சுகமாக போகுங்க. வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கலந்து விடுங்க. ஈவனாக குக் ஆகட்டுங்க. சிம்மில் வச்சு இதை குக் பண்ணுங்க. இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக ஒரே கலரில் வருங்க. இது போல் ஈவனாக ஒரே கலரில் இருக்கட்டும்ங்க. அவ்வளோதாங்க, மங்களூர் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவை சுட்டு எடுக்க வேண்டியது தாங்க. இது கூட தேங்காய் சட்னி நல்லா காரமாக செஞ்சு தொட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க மங்களூர் போண்டா. இப்போ பாருங்கள், நான் இதை
பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுங்களா? பன்னு மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருந்ததுங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.